ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லூமினஸ் எக்கோ வோல்ட் நியோ 1050 இன்வெர்ட்ரு வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கின்னு அதை பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் என்ற பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்வெர்ட்டருடைய நேம் பார்த்தீங்கன்னா எக்கோ வோல்ட் நியோ. மாடல் வந்து 150 12 வோல்ட், வோல்டேஜ் வந்து 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க எதுவும் ஓப்பன் பண்ணலாம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டு இருந்தது, நான் இப்போ உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்வெர்ட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கியிருக்க லூமினஸ் இன்வெர்ட்டர். ஓகே, பின்னாடி நேம் பிளேட் பார்க்கலாம் வாங்க. இன்வெர்ட்டர் நேம் லூமினஸ். மாடல் பார்த்தீங்கன்னா எக்கோ வோல்ட் நியோ 1050. இன்புட் ரேட்டட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் ஏசி. அடுத்து இதோடைய ரேட்டட் கரண்ட் பார்த்தீங்கன்னா 5.64 ஆம்ஸ் கரண்ட், ரேட்டட் கரண்ட்டு. ஃப்ரீக்குவென்சி பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் சிங்கிள் ஃபேஸ். அடுத்து இதோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரேட்டட் வோல்டேஜ் வந்து 220 வோல்ட் ஏசி வந்து நமக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். அடுத்து இதோடைய ரேட்டட் கரண்ட் பார்த்தீங்கன்னா 4.30 ஆம்ஸ் இதோடைய அவுட்புட்டில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஃப்ரீக்குவென்சி பார்த்தீங்கன்னா 50 ±0.5 ஹெர்ட்ஸ் சிங்கிள் ஃபேஸ். இதோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 900 வோல்ட் 756 வாட்ஸ். அடுத்து இந்த இன்வெர்ட்டருடைய ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் 45 டிகிரி செல்சியஸில் வந்து இந்த இன்வெர்ட்டர் வந்து இருக்கும். அதனால் நம்ம இந்த இன்வெர்ட்டரை எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து வெப்பம் வந்து அதிகமாக இருக்காத மாதிரி பார்த்து இன்வெர்ட்டரை வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுக்கு 5 பின் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் போட்டு நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேட்ரி செட் பண்ணுற பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த 2 ஒயர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஒயர் நம்ம வந்து பேட்டரியோடைய ப்ளஸ் மைனஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா லோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் இதை. சரி வாங்க அடுத்து நம்ம பேட்ரி பார்க்கலாம். பேட்ரி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பேட்ரி லூமினஸ். இதோடைய நேமையும் பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் மந்த் அண்ட் இயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஜன் 2022 தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதோடைய மாடல் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் நேம் பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் ஸ்டோரேஜ் பேட்ரி. அடுத்து பார்த்திங்கன்னா இதோடைய குவான்டிட்டி 1 நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரியோடைய லென்த்து, வெயிட்டு, ஹைட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய வந்து இதோடைய மேக்ஸிமம் ரேட் வந்து 23,700 போட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இது அந்த பேட்ரி வந்து எங்கே ப்ராடக்ட் பண்ணது, அதோடைய டீட்டெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி கூட டிஸ்டில்டு வாட்டருடைய லெவல் காட்டுறதுக்கு வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம வாங்கியிருக்க பேட்ரி. இந்த பேட்ரிக்கு வந்து 60 மந்த் வாரண்ட்டி இருக்குது. அதாவது நம்ம பேட்ரி எப்போ வாங்கினோமோ அதுலேருந்தே அந்த 60 மந்த் வாரண்ட்டி வந்து இருக்குது இந்த பேட்ரிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெர்ட்டர் வந்து எங்கே செட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துக்கு வந்து எடுத்து வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் பேட்ரி எல்லாம் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற கேப் எல்லாத்தையும் கழட்டிட்டு பேட்ரி கூட கொடுத்துருந்தாங்களே இந்த இண்டிகேஷனை வந்து நம்ம வந்து மாட்டுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேப்பெல்லாம் கழட்டிட்டு நம்ம ஒவ்வொன்றும் எடுத்து மாட்டுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்வெர்ட்ரு பாசிட்டிவ் நெகட்டிவோட பேட்டரியோடைய டெர்மினல் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக 2 போல்டு கொடுத்துருப்பாங்க. வால்சரு எல்லாம் இருக்கும் அதில். அதை வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த போல்டு நட்டு வாட்ஷர் போடும்போது ஃபுல் டைட் வந்து வச்சுக்கிங்க. ஃபுல் டைட் வச்சுட்டு உங்கள்கிட்ட ஒயிட் க்ரீஸ் இதுமாரி வச்சுருந்தால் அந்த இதில் வந்து ஒயிட் க்ரீஸ் போட்டுருங்க. ஏன்னா ஸ்பார்க் ஆகும் லூஸ் கனெக்ஷன் இருந்ததுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து ஃபுல்லாக டைட் வச்சுட்டோம். அடுத்து வந்து பாசிட்டிவ் வந்து டைட்டிக்கலாம் வாங்க. அதுபோல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து ஃபுல் டைட் வச்சு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வந்து பாசிட்டிவ் வந்து அந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணும்போது டச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்பார்க் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு வந்திருக்கும். இன்வெர்ட்டர் வந்து இப்போ வந்து ஆன் ஆகிருக்கும். நீங்கள் வந்து இன்வெர்ட்டரை வந்து பேட்ரி கூட கனெக்ட் பண்ணாத இபி லைன் கூட வந்து இன்வெர்ட்டர் வந்து ப்ளக் பாயிண்ட்டை சொருகி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆகாது. எப்போ வந்து பேட்ரி கூட கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் இன்வெர்ட்டர் ஆன் ஆகும். அடுத்து வந்து இதையும் ஃபுல் டைட் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் வச்சுட்டு இந்த கேப்பை போட்டு ரெண்டுத்தையும் மூடிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்வெர்ட்டரையும் பேட்டரியும் ஒன்றா கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்வெர்ட்டருடைய ப்ளக்கை வந்து சொருகலாம். சொருவியாச்சு. அங்கே பாருங்கள், சொருவனே மெயின் ஆன் அப்படின்றது வந்துச்சு. மெயின் ஆன் வந்தவொடனே சார்ஜிங். இப்போ வந்து பேட்ரி பார்த்திங்கன்னா மெயின் ஆன் பண்ணதும் இப்போ வந்து பேட்ரி வந்து சார்ஜிங்கில் இருக்குது. அதாவது சார்ஜ் இப்போ வந்து ஏறிட்டுருக்கு. திரும்ப எப்போ வந்து இபி சப்ளை வந்து கட் ஆகுதோ அப்போ மெயின்ன்றது ஆஃப் ஆகிடும், சார்ஜிங்ன்றது ஆஃப் ஆகிட்டு எக்கோன்றது வந்து ஆன் ஆகிட்டு நம்ம இன்வெர்ட்டர் லைன் இழுத்துப்போம்ல அதில் வந்து சப்ளை வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இன்வெர்ட்டர் லைனை வந்து சுவிட்சு கூட கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதை வந்து நான் வந்து வீட்டுக்கு ஒயரிங் வந்து ஏற்கனவே பண்ணிட்டேன். அதை வந்து சுவிட்ச் பாக்ஸில் மட்டும் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த எல்லோ ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யூபிஎஸ் ஒயரு. அந்த யூபிஎஸ் ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டுக்கும் ஒரு ஃபேனுக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்து நல்லா தெரியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யூபிஎஸ் ஒயர். ஃபேனுக்கும் லைட்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம லைன் கொடுக்கும்போது இபி லைனுக்கும் நம்ம யூபிஎஸ் லைனுக்கும் எந்த ஒரு லிங்க்குமே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இபி லைன் தனியாக இருக்கும், யூபிஎஸ் லைன் வந்து தனியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இபியும் யூபிஎஸ்ஸையும் ஒன்றா கனெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் இபி லைனை இபி லைன் தான் அந்த ஃபேனுக்கும் லைட்டுக்குமே கொடுக்கலையே, அப்போ இபி லைன் இருக்கும்போது எப்படி அந்த ஃபேனும் அந்த லைட்டு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு டவுட் வந்து வந்துருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த யூபிஎஸ் லைனில் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர்லேருந்து தான் சப்ளை வருது. அப்படி இன்வெர்ட்டர்லேருந்து சப்ளை வரும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து வர சப்ளை அது கிடையாது. இபி லைன் இருக்கும்போது பேட்டரியிலேருந்து சப்ளை வராது. அதாவது இபி லைன் இருக்கும்போது இன்வெர்ட்டர்னா வந்து என்ன பண்ணால் டேரெக்டாக நமக்கு இபி லைனே கொடுக்கும். எப்போது நமக்கு வந்து இபி லைன் கட் ஆகுதோ அப்போ தான் யூபிஎஸ்லேருந்து நம்ம வச்சுருக்க பேட்டரி மூலிமா நமக்கு வந்து சப்ளை வந்து இன்வெர்ட்டர் வந்து கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், யூபிஎஸ் ஃபேன் லைட் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், மெயின் வந்து ஆனில் தானே இருக்குது, அப்போ ஏன் சார்ஜிங் வந்து காட்டலை அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த பேட்டரியில் வந்து ஃபுல்லாக சார்ஜிங் ஃபில் ஆனதுக்கப்புறம் அந்த சார்ஜிங்ன்றது வந்து காட்டாது. அதான் அந்த இண்டிகேஷன் வந்து காட்டாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருடைய யூபிஎஸ் லைனை வந்து பின்னாடி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணியாச்சு. அது என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செட் பண்ண யூபிஎஸ் உடைய ப்ளக் பாயிண்ட் வந்து இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரணும். இதில் வந்து 16 ஆம்ஸ் அப்புறம் வந்து 5 ஆம்ஸ் 3 பின் சாக்கெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து சொருவி இன்வெர்ட்டர் லைனை வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இந்த இன்வெர்ட்டரில் வந்து பேச மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். நியூட்ரல் வந்து ஏற்கனவே நம்ம வீட்டு ஒயரிங் செஞ்சுருப்போம்ல, அந்த நியூட்ரல்லே இருக்கட்டும். இந்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா நம்ம எந்த சுவிட்சு ஃபேனுக்கு வந்து கொடுக்குறோமோ அந்த சுவிட்சு ஃபேனுக்கு மட்டும் இந்த ஃபேஸை மட்டும் எடுத்து பண்ணி கொடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணது பார்த்திங்கன்னா எக்கோ அப்படின்றது வந்துடுச்சு. இந்த எக்கோன்ற இண்டிகேஷன் எதுக்குன்னா இன்வெர்ட்டர் வந்து ஆனில் தான் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த எக்கோன்ற இண்டிகேஷன் வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இபி லைனை வந்து ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணோடனே பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த லைட்டிங்குடைய ஷேடு வந்து பிளிங்க் ஆகி திரும்ப ஆன் ஆன மாதிரி இருந்திருக்கும். ஈபியில் நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், மெயின்ஸுன்றது வந்து இண்டிகேஷன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. திரும்ப வந்துட்டு நம்ம வந்து எப்போ இபி லைனை வந்து ஆன் பண்ணுறோமோ அப்போ வந்து மெயின்ஸுன்றது வந்து ஆன் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இபி லைனை நம்ம ஆன் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மெயின்ஸ் வந்து ஆன் ஆகிடுச்சு. மெயின்ஸ் வந்து ஆன் ஆன உடனே சார்ஜிங் வந்து காட்டாது. நம்ம இபி லைன் இல்லாதப்போ நம்ம யூஸ் பண்ணி சார்ஜ் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் சார்ஜிங்கிறது வந்து இண்டிகேஷன் லைட் வந்து ஆன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத ராம் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.